தாக்குதலில் ஈடுபட்ட மாணவிகள் சிலர் தாங்கள் யார் என்று சமூகத்திற்கு அடையாளம் தெரிந்துவிடக் கூடாது என்று கர்ச்சீஃபால் முகத்தை மறைத்து. அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைதளங்களின் தாக்கம் சிறுவர் முதல் பெரியவர் வரை அதிகமாக தாக்கமாகிறது. இப்போ இன்ஸ்டாகிராமில் சண்டை போடுற நிலைமைக்கு வந்து விட்டார்கள் பள்ளி மாணவர்கள். இது பார்த்தீங்கன்னா திருப்பூரில் மேகாலயாங்கிற அரசு மாநகராட்சி பள்ளியை சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கும் +1 +2 மாணவர்களுக்கும் அதே தூரத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கிற கணபதி பாளையத்தில் இருக்கிற ஸ்கூல் பெண்களுக்கும் ஒரு தகராறு ஏற்பட்டு நடுத்தருக்கு வந்துகிறது. சண்டை முற்றும் அளவுக்கு வந்திருக்கிறது. இவர் என்னென்னு சொன்னால், 2 ஸ்கூல்களும் அவர்கள் ஒரு பள்ளியிடக்குள்ள ஒரு குழு ஆரம்பித்து வீடியோ கொடுத்து பதிவு போடுவது, யார் லைக்ஸ் அதிகம் வாங்குவது அப்படின்ற நோக்கில் போயிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூலும் பேர் சமயத்தில் இவர்கள் தொடர்பு உண்டாகி, எங்கள் லைக்ஸ் எங்களுக்கு தான் அதிகமாக வந்திருக்கு, தப்பி தவறி இந்த பக்கம் வந்துடாதீங்க, வந்தால் அடி விழும் அப்படிங்கிற மாதிரில அந்த கணபதி பாளையம் ஸ்கூலு மாணவிகள் போட்டதில் நம்ம ஸ்கூல் போனக்கு நமக்கு இழுக்கா, தன்மானத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் அங்கே கிளம்பி வந்து நான் யாரா கெத்து விடக்கூடாதுன்னு சொல்லுறதுனால அடிபிடி தகுற அளவுக்கு நிலை தெருக்கு வந்து இருக்கிறது. பிறகு விலக்கி சென்றவர்களுக்கும் அடி அப்படிங்கிற அளவுக்கு பெண்கள் வன்முறை தோன்ற அளவுக்கு வந்திருக்காங்க. பிறகு என்ன பண்ணுறாங்கனாக்கா, இதை ஸ்கூல் அங்கேருந்து பார்த்த பெரியவர்கள் தடுக்க வீடியோ எடுத்தபோது இவங்க கலந்து ஓடி இருக்கிறார்கள். அதுக்கு முன்னதாக யாரும் தேர்ந்து விடுமோ என்று மூஞ்சியில் முகக்கூட கட்டிக்கொண்டு யாரும் தெரிஞ்சு விடக்கூடாது, இது தெரிஞ்ச பள்ளி நிர்வாகம் சிறுவ படிக்க மாட்டேங்கிறவங்கனால அவருடைய படிப்பு பாதிப்பு ஏற்படும் என்பதனால அவர்களை விட்டு பள்ளிக்கூட அவரோட பெற்றோரை வர வைத்து ஒரு பெற்றோர் சேவை மூலம் ஒரு அறிவுறுத்தல்படி இது போன்று இடக்கூடாது என்று வரப்போதை திட்டமிட்டதாக வச்சிருக்காங்க. சமூக ஊடகங்களின் தாக்கம் எந்த அளவுக்கு ஈடுபட்டுக்கிறது என்பது இதுவே தெரிகிறது. ஏன்னா சமூக வலைதளங்கள் மூலம் நல்லதையும் பயன்படுத்துகிறாங்க. அது ஆனால் அதை விட சரி, ஒரு திரைக்கு துறைக்கோ நாடகத்துறைக்கோ போய் நடிப்பு வெளிப்படுத்தி, டான்ஸை வெளிப்படுத்தி, வாய்ப்புகளை பயன்படுத்தி சமூகம் இது நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடைக்காத தனக்கு திறமை இருக்கிறது, ஏன் அங்கே போய் தேட விட்டோம், உடனே காலைல விட விட்டோம், கெஞ்ச விட்டோம் அப்படிங்கிற இல்லாமல் நம்மளும் தெரிஞ்சதை ஆடலாம், பாடலாம், கதைகள் திறமையெல்லாம் காமெடி ஏதோ ஒன்று நல்ல முறையாக போடுவோம்னு எவ்வளோ வியூஸ் வருது, பார்க்குற ரசிக்கிறாங்க, வருமானம் வருது, நல்லா இருக்கிறாங்க. இது என்னென்னு கேட்டால் தவறான பயன்படுத்துறது, ஆபாசம் பயன்படுத்துறது, கண்ட வார்த்தையில் பயன்படுத்துறது தான் சிறு பிள்ளைகள்லாம் பார்ப்பதற்கு இது போன்ற தவறான வழிமுறை செல்வதற்கு இது போன்ற சமூக ஊடகங்களையும் அது விட்டது. இது சமூக ஊடகத்தில் கண்காணிப்புத்துறை வந்து சரியாக கண்காணிக்க இல்லாத தவறியதுனால தான் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கின்றது. சமாதானப்படுத்த முயன்ற பெரியவர்களை தட்டிவிட்டு பிரேக் பிடிக்காத அரசு பஸ் போல பாய்ந்து சென்ற அரசு பள்ளி மாணவிகள்தான் இவர்கள். இதை வந்து முறையாக நீங்கள் சம்மந்தப்பட்டவர் கண்காணித்து இது போன்ற பிறகும் இதுவே தொடர்ச்சியாக ஏற்கனவே நல்ல இடத்துல நிறைய சம்மந்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது முறை கவனிக்காது தான் இதுக்கு இவ்வளோ முறை பிரச்சனைங்கிறது முற்றிலுமாக தெரிகிறது. அரசு இது சரியாக கண்காணிக்க வேண்டும் என்பது கேட்டுக்கொள்கிறேன்.